தன்னுடைய சகோதரனாகிய ஏசா 400 பேரோடு கூட வருகிறான். தன்னுடைய சொத்து என்ன ஆகுமோ, தன்னுடைய பிள்ளைகள் என்ன ஆகுமோ என்ற ஒரு வேதனை, தவிப்பு யாக்கோப்புக்கு இருந்து எப்படியாவது இந்த சொத்துக்களையும் தன்னுடைய குழந்தைகளையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று அவன் போராடி கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம். அதேபோல் இந்த நாளிலே என்னுடைய சொத்து சுகங்களெல்லாம் என்ன ஆகுமோ, என்னுடைய பிள்ளைகள் என்ன ஆவார்களோ, இதை எப்படி நான் காப்பாற்றுவது, இதையெல்லாம் எப்படி நான் தக்க வைத்துக் கொள்வது என்ற ஒரு போராட்டத்தில் நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? ஜெபத்தில் தேவனோடு கூட போராடுவதற்கு நீ கற்றுக்கொள். அப்பொழுது உன்னுடைய பிள்ளைகளும் உன்னுடைய சொத்து சுகம் எல்லாம் காப்பாற்றப்படுவதையும் ஆசீர்வாதமாக இருப்பதையும் நீங்கள் நானும் உணர்ந்து கொள்ள முடியும். நீங்கள் எதை காப்பாற்ற வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அது பத்திரமாக ஆசீர்வாதமாக இருப்பதை பார்க்க முடியும். எனவே அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை ஜெபத்திலே நீங்கள் நானும் போராட தேவன் உதவி செய்வாராக. அப்படிப்பட்ட நல்ல ஒரு போராட்டத்தை போராடுவதற்கு தேவன் உங்களுக்கு எனக்கும் உதவி செய்வாராக. ஆமென்.